ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும், நீங்களும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவையும் வேக வச்ச மக்காச்சோளத்தையும் வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சோளம் 2 கப் எடுத்துக்கலாம். இது வந்து மக்காச்சோளங்க. மக்காச்சோளம் நாட்டுச்சோளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஸ்வீட் கார்ன் கிடையாது. அது 2 கப் எடுத்திருக்கேன். அது கூட பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது, கொஞ்சம் நரநரன் தான் இருக்கும். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம ரவையை தான் ஆட் பண்ண போகிறோம். இது செஞ்ச உடனே நம்ம சுடுறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரவை 2 கப் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்ச தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த சோளம் நாட்டு சோளம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது ஒரு 1 மணி நேரம் மூடி வச்சு எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் கழித்து எடுக்கிறேன். நல்லாவே ஊறி இருக்குது அந்த ரவை எல்லாம், தண்ணி எல்லாத்தையுமே அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட கேரட், வெங்காயம், கருவேப்பிலை, நமக்கு தேவை அப்படின்னா பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது ரொம்ப கல்லாட்டம் இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பனியாரக்கல்லை பற்ற வச்சு நம்ம வந்து பனியாரமும் ஊற்றிடலாம். இப்போ பனியாரக்கல் காஞ்சிருச்சு. எண்ணெய் விட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த சோள மாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இந்த பனியாரம் நம்ம நார்மலாக செய்கிற பனியாரத்தை விடவே ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப வாசமாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பியும் இன்னொரு அரிசி நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். இந்த பனியாரம் செய்கிறதுக்கு நம்ம ஈனோ ஆட் பண்ண போகிறதில்ல, தயிர் ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன் புளிக்க வைக்க கூட தேவையில்லைங்க. நம்ம செஞ்ச உடனே இந்த பனியாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது பனியாரம் ரெடி ஆயாச்சு. டடா, சோள பனியாரம் சுட சுட ரெடி ஆயாச்சு. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம்.